இந்த எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு நார்மல் ஒரு ட்ரையல் இருந்துச்சு. ஷி காட் ரெடி ஃபார் அன் ஈவெண்ட். ஸோ அப்போ வந்து இது மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க, எனக்கு சிம்பிள் மேக் ஓவர் வேணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பிரைடலுக்காகலாம் கிடையாது, ஒரு சிம்பிள் மேக்கப் தான். எனக்கு ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி வேணும். பிகாஸ் ஷி இஸ் அ பர்சன் ஹூ டசன்ட் லைக் அ லாட் ஆஃப் மேக்கப் ஆன் ஹர்செல்ஃப். நான் எப்படி இருக்கேனோ என்னை அப்படியே காட்டுங்க, என்னை வேற எதுவுமே கேட்கல. அது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எங்ககிட்ட வச்சாங்க. அப்போ என்ன அவுட்ஃபிட்ஸ் தாப்பா பிளான் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் ஒவ்வொரு டைமே நம்ம கேட்போம். ஸோ முன்னாடி வந்து சாரீ தான், அந்த பூஜைக்கு சாரீ போட்டதாக இருக்கும். ஸோ அந்த சாரீ வந்து இட்ஸ் அ க்ரீன் சாரீ. அது வந்து ஒரு ஸ்பெஷல் சாரீ. இந்த மாதிரி நான் முன்னாடி வந்து இவங்களுக்கு வச்சு எடுத்தது. அண்ட் அது ஒரு கரெக்டான அக்கேஷனில் நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். கரெக்டான டைம் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் போட போகிறேன் அப்படின்னாங்க. ஒவ்வொரு டைம் பண்ணும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இட்ஸ் லைக் யூனோ லைக் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். அந்த செஷனே எங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு ஜோவியலாக அப்படி தான் போகும். ரொம்ப லவ் இல்லை மாதிரியா? இன்னைக்கு அது டார்க் ஆகலாம் செத்திட்டா என் கையில். அப்போ இவங்க ரெடி ஆயிருந்தாங்க, அவர் கூப்பிடுறதுக்காக வந்திருந்தாரு. அப்போ இவங்க போய் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது அது வந்து இட் வாஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் கெசியா இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது அமீர் பாவனி. இவங்களோட வெட்டிங் தான். அமீருக்கா இருந்தாலும் பாவனிக்கா இருந்தாலும் ரொம்ப அழகா மேக்கப் பண்ண ஒருத்தவங்க தான் இப்போ என் முன்னாடி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தா ஃபுல்லா இப்போ நீங்க மேக்கப் பண்ண 2 பேர் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஹவு டஸ் தட் ஃபீல்? ஃபர்ஸ்ட் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஒர்க் வந்து இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸில் வருது அப்படின்றது இட்ஸ் ஐ மீன் லைக் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. பிகாஸ் இது உடனே வந்தது கிடையாது. இட்ஸ் லைக் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், பேஷன், நிறையா டெடிக்கேஷன், இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டி ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ பண்ணி அந்த ஒர்க் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நிறையா நல்ல கமெண்ட்ஸ், அவங்களாம் எனக்கு தனியாக டிஎம்மாக இருக்கட்டும், எல்லா வீடியோஸில் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம்? கெசியா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இப்போ ஒரு அகாடமி வச்சு இங்கே நிற்கிறாங்கன்னா வேர் டிட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம்? நான் எடுத்தோன்னே இந்த ப்ரொஃபஷன் வரல. So I was working as assistant professor in an engineering college in Coimbatore. So, really? Yeah. So I quit my well-paid job and then I switched into this because of my passion. Okay. So I asked my family, my husband, இந்த மாதிரி நான் பண்ணலாமா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு. So they supported. நீ பண்ணு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் எனக்கு வந்து அப்போ நாட் மச் மேக்கப் ஆர்டிஸ்ட் வெதர். ஸோ அப்போ வெரி ஃபியூ தான். இந்த அளவுக்கு இட்ஸ் லைக் 6 to 7 years down the line. ஸோ அப்போ அவ்வளோ பேர் கிடையாது. ஸோ அப்போ வந்து நேச்சுரலாக பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் கிடையாது. ஸோ எனக்கு எப்போவுமே ரொம்ப சட்டிலாக நேச்சுரலாக அப்படி பண்ணணுன்றது தான் ஆசை. ஜென்ரலாக அப்படி ரொம்ப மேக்கப் போட்ட பர்சனும் நான் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபேமிலிக்கிட்டேயும் அதான் சொன்னேன், எனக்கு வந்து நேச்சுரலாக பண்ணணுன்றது ஆசை. அப்படி நிறையா பேர் இல்லை, நான் பண்ணுறேன், எனக்கு என்னமோ கிளிக் ஆகும்னு தோணுது அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அண்ட் மை ஃபேமிலி ஆல்சோ சப்போர்ட்டட். ஓகே, இது நல்ல இதாக தான் இருக்குது, நீ பண்ணு, ட்ரை பண்ணு, 1 year பார்ப்போம், வரலன்னா ஓகே ஃபைன், இந்த ஜாப்கே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சது தான். பட் பை காட்ஸ் கிரேஸ் ஆரம்பித்தோடனே வந்து பீப்புள் ஸ்டார்டட் ரெக்கக்னைசிங். வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நிறையா ஸ்ப்ரெட் ஆச்சு. இட்ஸ் பிஃபோர் கோவிட். ஸோ அப்போ வந்து நிறையா வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒருத்தவங்களுக்கு பண்ணதை பார்த்து இன்னொருத்தவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளைண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. நேச்சுரல் மேக்கப் அப்படின்றது வந்து நிறைய பேர் பிடிச்சி வர ஆரம்பித்தாங்க. அண்ட் நல்லா தெரிய ஆரம்பித்தது வந்து நக்ஷத்ரா நாகேஷோட மெஹந்தி ஈவெண்ட்டுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் தான் இன்னும் நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. பிகாஸ் ஒரு செலிப்ரிட்டி ஈவெண்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறமும் நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், பேஷன் அதெல்லாம் வச்சு இப்போது இந்த ஸ்டுடியோ அகாடமி அப்படின்னு வரும்போது இட்ஸ் லைக் யூனோ லைக் லுக்கிங் பேக் ஒரு பெரிய ஜேர்னி தான் அது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வெல் பேட் ஜாப் விட்டுட்டு இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அந்த சமயத்தில் காம்படிஷன் அவ்வளோ காம்படிஷன் இருந்திருக்காது. பட் லுக்கிங் இட் நவ் கண்டிப்பாக நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இனிஷியலி
இது உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் ஓகே மேக்கப்போட ஒரு ஐடியானா இப்படிதான் இருக்குங்கிறது முன்னாடியே தெரியுமா ஒரு எப்படி கிளாஸ் வச்சு கத்துக்கிட்டீங்களா ஹவு வாஸ் தட் ப்ராசஸ் முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போலாம் யூடியூப் சேனல்ஸ் நிறையா இல்லை. ஸோ அப்படி நிறையா பார்த்து அப்படி வந்தது தான். ஸோ எனிதிங் நம்ம வந்து கிளாஸ்ன்றதை தாண்டி இப்போயுமே வந்து நம்ம சும்மா ஒன்று கற்றுக்கிட்டோம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஐ வுட் சே எப்போவுமே வந்து ஆர்டிஸ்ட் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஈவன் நவ் ஐ அட்டெண்ட் கிளாஸஸ். ஏன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் என்ன இருக்குது, கரண்ட் ட்ரெண்ட், டெக்னிக்ஸ் என்ன, ப்ராடக்ட்ஸ் என்ன புதுசாக இருக்குது அப்படின்றத நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ என்ன தான் நம்ம கற்றுக்கிட்டா கூட இட்ஸ் இன் ஹவு வெல் யூ ப்ராக்டிஸ். ஸோ நம்ம எவ்வளோ ஃபேஸஸ் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுவாங்க, அது வரல அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அது ஏன் வரல, எதனால வரல அப்படின்றது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி வர்றது தான். So how was the investment and all at the initial stage? இப்போ இனிஷியலி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டுடியோ மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு ஆர் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டுடியோலாம் இல்லைங்க. நான் வந்து வீட்டிலே அப்படி ட்ரையல் பார்க்கணுன்னா கூட நான் வீட்டில் ஒரு ரூமில் வர சொல்லி அப்படி தான் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். பட் ஆனால் எனக்கு ஸ்டுடியோ வைக்கணுன்றது ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் இருக்கிற ஒரு ட்ரீம் தான். பட் அது கரெக்டான டைம் அமையணும் அண்ட் கரெக்டான நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஏற்ற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி வரணும் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பிகாஸ் அந்த நம்ம ஸ்டுடியோன்னு வைக்கிறோன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து டீம் வருவாங்க, அந்த டீமுக்கு நம்ம வந்து கரெக்டாக பே பண்ணோம். அது எல்லாமே பேக் ஆஃப் த மைண்ட் ஓடும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் கேட்டது வந்து நம்ம அந்த குட்டியாக அப்படி அந்த ட்ரையல் வந்து நம்ம வீட்டில் ஆரம்பிச்சது தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ வைக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி வச்சது. ஓகே, இந்த ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது கோவிட் முன்னாடி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் கோவிட்க்கு அப்புறம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? செலிபிரிட்டிஸ்க்கு நம்ம மேக்கப் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா அது கான்ஷியஸாக வந்து ஒரு இதா ஆர் ஓவர் த ஃப்ளோ அது நம்ம ஜென்ரலாக நம்ம ஜென்ரலாகவும் பண்ணுறோம், அதுக்கு சேர்த்து நம்ம செலிபிரிட்டிஸும் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு தாட்? சேர்த்து அப்படி பண்ணுறது தான். செலிபிரிட்டிஸ்க்கு தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. மெயின் என்னோட ஃபோக்கஸ் வந்து பிரைடல் மேக்கப் தான். ஸோ அப்போது நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான். ஸோ சும்மா ஒரு டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒரு செலிப்ரிட்டிக்கு பண்ணேன். ஸோ அது மூலமாக அடுத்து ஒரு செலிப்ரிட்டி கான்டாக்ட் கிடச்சிச்சு, அப்படி பண்ணோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நட்சத்திரோட ஈவெண்ட் கூட அதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ஃபோட்டோஷூட் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் 2-3 டைம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்க அடுத்து அவங்களோட மெஹந்தி ஈவெண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்படி தான் ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வேர்ட் ஆஃப் மவுத் அந்த மூலமாக போகிறது தான். ஸோ இது வந்து அப்படியே ஃப்ளோவில் போகிறது தான். இவங்களுக்கு தான் பண்ணணும், அவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருந்துச்சா? ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு செலிபிரிட்டிஸோட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அது செலிபிரிட்டிஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்பவே அது பார்க்கப்படுது, ரசிக்கப்படுது இல்லையா? ஸோ அப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃப்ரம் தி இனிஷியல் ஸ்டேஜ்? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இல்லை. ஸோ என்னன்னா இப்போது செலிப்ரிட்டிக்கு நம்ம பண்ணுற லுக்கை வந்து பிரைட்ஸ் ரெஃபரன்ஸாக எடுக்கிறாங்க. ஸோ பிகாஸ் பிரைட்ஸ் டோன்ட் ட்ரை நியூ திங்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் இது பேட்டர்ன் இது பண்ணலாம் அது பண்ணலாம் ரெஃபரன்ஸ் தேடுவாங்க. பட் செலிப்ரிட்டிஸ் நிறையா பேர் வந்து ஒரு சில பேர் வந்து எங்களை எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே காட்டுங்க, புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாதவங்களும் இருக்காங்க. பட் நிறையா பேர் புதுசாக பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பிரைட்ஸ் வந்து செலிப்ரிட்டிஸோட ரெஃபரன்ஸாக எடுப்பாங்க. இப்போ எங்ககிட்டயுமே வந்து இப்போது பிரைடல் மேக்கப் வரும்போது நீங்கள் இவங்களுக்கு பண்ணியிருந்தீங்களா, அந்த ஃபினிஷ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதுதான் தவிர மற்றபடி பெருசாக மார்க்கெட்டிங் அப்படி எதுவும் கிடையாது. அப்படி எதுவும் இல்லை. நம்ம அட்லாஸ்ட் கம்மிங் டு பாவனி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம ரொம்ப வருஷமாக பாவனி அவங்களே இருந்தாலும் அமீரையாக இருந்தாலும் நம்ம ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிக் பாஸ்லேயே இருந்தாலும் அதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களோட லவ் ஸ்டோரி இது எல்லாமே பார்த்து இப்போ ஒரு மேரேஜ் தி பிக் டேன்னு இருக்கும்போது ஹவ் வாஸ் தட் அந்த பிக் டே தேர்? எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணீங்க? இது நான் பார்க்கும்போது ஒரு 3 to 4 days மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியும் ஷூட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ நாள் ஜேர்னி இது? பெரிய ஜேர்னி தான். இன்னைக்கு கூட நாங்கள் மீட் பண்ணும்போது அதான் சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு. நான் எங்களுக்கே வந்து லாஸ்ட் ஈவெண்ட் அப்போது இவ்வளோ நாள் ஐ மீன் லைக் நம்ம த்ரூ அவுட் இருந்தோமே, ஈவெண்ட்டே முடிஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பிகாஸ் இட் ஸ்டார்டட் வித் அ ட்ரையல். ஸோ இந்த எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு நார்மல் ஒரு ட்ரையல் இருந்துச்சு. ஷி காட் ரெடி ஃபார் அன் ஈவெண்ட். ஸோ அப்போ வந்து இது மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க, எனக்கு சிம்பிள் மேக் ஓவர் வேணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பிரைடலுக்காகலாம் கிடையாது, ஒரு சிம்பிள் மேக்கப் தான். எனக்கு ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி வேணும். பிகாஸ் ஷீ இஸ் அ பர்சன் ஹூ டசன்ட் லைக் அ லாட் ஆஃப் மேக்கப் ஆன் ஹர் செல்ஃப். ஷீ வாண்ட்ஸ் டு லுக் லைக் ஹர் செல்ஃப். ஹேராக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எப்போவுமே எனிதிங் ஓவர் வேணான்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கே அழகான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது.
ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக மினிமலாக எனக்கு மேக்கப்பே போடாத மாதிரி ஒரு மேக்கப் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. உங்களோட பேஜ்ல அதான் ட்ரெண்டிங். சௌந்தர்யா கூட ஆமா, அதான் ஆமா. சொல்லியிருந்தாங்க. நோ மேக்கப், மேக்கப் லுக் தான் வேணும் எனக்கு. Yeah. ஓகே. ஸோ அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் அப்போ நாங்கள் பண்ணியிருந்தோம், ஹேருமே நாங்கள் பண்ணியிருந்தோம். சாஃப்டான ஒரு வேவி டெக்ஸ்சரோட நான் வந்து இதுக்குன்னு மெனக்கிட்டு பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, பட் அட் த சேம் டைம் ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு பண்ணது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அன்னைக்கே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வந்தது. ஸோ அதுக்கப்புறமே வந்து நிறையா டைம் மீட் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அவங்க ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க நடிச்சிருந்த ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் ஃபோட்டோஷூட்ஸாக இருக்கட்டும். ஐ திங்க் நாங்கள் வந்து ஒரு வெட்டிங், அந்த ட்ரையல் டு வெட்டிங் செஷனுக்குள்ளேயே ஒரு 10 டைம் ஒர்க் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறையா நாங்கள் போஸ்ட் பண்ணல, ஏன்னா அடுத்தடுத்து இருந்துச்சு. ப்ளஸ் வெட்டிங்கோட ஃபோக்கஸ் போயிடக்கூடாதுன்றதுனால. ஸோ நாங்கள் சீரீஸ் ஆஃப் இது பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஸோ ஒவ்வொரு டைமுமே வந்து வெட்டிங் பற்றி நிறையாவே அந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஸோ என்ன பண்ணலாம், என்ன அவுட்ஃபிட்ஸு, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு இருந்த ஐடியா எப்படி இருந்துச்சு? என்னோட மேரேஜ் டே அன்னைக்கு இப்படி தான் வேணும், இல்லைன்னா ஹல்தி டே அன்னைக்கு எனக்கு இப்படி தான் வேணும், முகூர்த்தம் டைம்ல இப்படி, என்ன மாதிரி கான்வர்சேஷன்? அவங்க எங்ககிட்ட சொன்னது ஒன்று தாங்க, நான் எப்படி இருக்கேனோ என்னை அப்படியே காட்டுங்க, என்னை வேற எதுவுமே கேட்கல. அவங்க கூட வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க, நான் கெஸ்ட்டை கேட்டது ஒன்று தான், நான் எப்படி இருக்கேனோ அப்படியே காட்டுங்க அப்படின்ட்டு. அது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எங்ககிட்ட வச்சாங்க. ஸோ நம்ம நிறையா டைம் முன்னாடியே ஒர்க் பண்ணதுனால ஷி வாஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள் வித் அஸ் அண்ட் ஷி நோஸ் நம்ம வந்து அவங்க பண்ணிடுவாங்கன்றது. அண்ட் வி ஆல்சோ நோ ஹர், யூனோ, லைக் அவங்களுக்கு என்னென்ன வேணுன்றது எங்களுக்குமே தெரியும். அவங்களுக்கு எது பண்ணால் அவங்களுக்கு செட் ஆகும், ஹேராக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எது பண்ணால் செட் ஆகும், எதில் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே போய் எது லைட்டாக ட்வீக் பண்ணலாம், அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து வெட்டிங்க்கு முன்னாடி ப்ராப்பராகவே வி ஹேட் அ ட்ரையல், கம்ப்ளீட் ட்ரையல் வித் அவுட்ஃபிட்ஸ், ஜுவல்லரி, மேக்கப், ஹேர் எல்லாமே பண்ணி வி ஹேட் அ ட்ரையல். ஸோ ஜுவல்லரிஸ் என்னென்ன போகலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கா, ட்ரேப்பிங் 3 விதமானது இருந்துச்சு. ஸோ அது எது எப்படி போகலாம். ஸோ நாங்கள் எங்கள் டீம், ஹேர் ஸ்டைலிஸ்ட், நான், என்னோட என்டையர் டீம் வச்சு ஒரு ட்ரையல் இருந்துச்சு. டிசைனர் அவங்க எல்லாரையுமே வச்சு, மேக்கப் மெயினாக வந்து மேரேஜ் அண்ட் வெட்டிங்க்கு. ஸோ அது ரெண்டுத்துக்குமே ப்ராப்பராக லுக் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து மெயின் பிக் டே அன்னைக்கு ஒரு குட்டி வேரியேஷன்ஸ் இருந்துச்சு இங்கே அங்கே. அது வந்து ரொம்ப ஆப்வியஸ் தான், ட்ரையல் மாதிரியே என்றைக்குமே கல்யாணத்துக்கு நடக்காது. ஸோ அப்படி ஒரு குட்டி வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. அதர் தென் தட் அவங்க வந்து முன்னாடியே கம்ஃபர்டபுள் ஆயிட்டதுனால it was easy for me and it was easy for her also. ஸோ அன்னைக்குமே நாங்கள் ட்ரையல் அப்போமே என்ன பண்ணலாம்டா அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் பண்ணுங்க, ஏதாச்சும் இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி பண்ணோம். அண்ட் பண்ணதுக்கப்புறமும் காட்டினதுக்கப்புறம் ஷி செட் இல்லை எனக்கு எதுவும் மாற்ற வேண்டாம், அந்த மாதிரி குட்டி சேஞ்சஸ் அந்த மாதிரி பண்ணோம். அண்ட் ரிசப்ஷனுக்கு வந்து வி தாட் ஓகே, டிக்கா போகாமல் வில் கோ வித் சிந்தூர் அப்படின்னு டிசைட். ரிசப்ஷன் இதுலலாம் பார்த்தீங்கன்னா கூட ஷில் பி வித் சிந்தூர், டிக்கா இல்லாமல் அந்த மாதிரி போகலாம். பிகாஸ் அவங்க அவுட்ஃபிட்டே அந்த மாதிரி பேட்டர்னில், ஸோ அதனால அப்படி போகலாம் அப்படின்னு எல்லாமே அந்த குட்டி இது பிளானிங் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் ஹல்திக்கு வந்து நம்ம ஒவ்வொரு டைமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் எல்லாமே. ஷீ சம்ஒன் ஹூ லைக்ஸ் டு பி ஆர்கனைஸ்ட். ஸோ முன்னாடியே வந்து ப்ரீ பிளான்டாக இது பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி ஹல்திக்கு ஃப்ளார்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே எனக்கு இந்த மாதிரி டபுள் செயின் வேணும். அந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 டைம் ட்ரையலுக்கு நாங்கள் அந்த ஃப்ளார்ஸ் கொண்டு வந்து காட்டினோம். இது ஓகேயா, இதில் குட்டியாக்கலாமா, பெருசாக்கலாமா, இவ்வளோ வைக்கலாமா, பெருசாக வைக்கலாமா, இயரிங் கூட இத்தினூண்டு வேணுமா, பெருசாக வேணுமா, அந்த மாதிரி எவ்ரி குட்டி டீட்டெயில் கூட அவங்க பார்த்து தான் இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஹல்திக்கு போச்சு. ஹல்தி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே ஷூஸ் போட்டிருந்தாங்க அந்த இதோட. ஸோ அந்த வைப்க்கு செட் ஆகுற மாதிரி. அண்ட் அதில் ஆக்சுவலி எனக்கு மேக்கப்பே வேணாம், ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறாங்க, சந்தனம் பூச போகிறாங்க அப்படின்னாங்க. I told இல்லை பரவாயில்ல, மினிமலாக பண்ணலாம். ஏன்னா பாவனி சம்மன் ஹூ டசன்ட் லைக் அ லாட் ஆஃப் மேக்கப் ஆன் ஹர் செல்ஃப். நான் அதை ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்கக்கூடாது. எனக்கு எப்போ கேட்டாலும் எனக்கு மேட் ஃபினிஷ் வேணும் அதான் கேட்பாங்க. இப்போ நிறைய பிரைட்ஸ் அப்படி இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, எனக்கு வந்து மேட் வேணும் அப்படின்ட்டுலாம். ஸோ அவங்க அப்படி தான், எனக்கு மேட் ஃபினிஷாக வேணும் அப்படி தான் கேட்டது. அண்ட் வெட்டிங்க்குமே அப்படி தான். நாங்கள் வெட்டிங்க்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் இருக்கணுன்றதுனால மற்றதெல்லாம் வி கெப்ட் இட் சூப்பர் சட்டில். ஸோ அதில் வந்து அந்த ஒரு இருக்கணும், அவங்க வரும்போது அந்த ஒரு ராயல் பிரைட் ஃபீலிங் இருக்கணும் அப்படின்றதுனால வந்து அதுல தான் கொஞ்சமாச்சும் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக போல்டாக பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா அந்த ஃபோக்கஸ் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ரிசப்ஷனில் அதை விட கொஞ்சம் அப்படி பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். ரேதர் தென் தேட் வந்து பாக்கி எல்லாமே வி கெப்ட் இட் சட்டில். ஸோ உங்களுக்கு அது அவங்களோட இப்போ நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அவங்க 2 பேரையும். அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக க்ரியேட் ஆகிருக்கும் ஆப்வியஸ்லி, இல்லையா?
இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த மேரேஜ்ன்னு அந்த சிச்சுவேஷனுக்கு போகும்போது நீங்களே உங்களோட கேப்ஷன்லேயே இருக்கும் ஒரு சரியலான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரீம் வெட்டிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்கிறது. ஸோ அவங்கள ஃபைனலி தேர் மேரிடுன்னு உங்களுக்கு அங்கே பார்க்கும்போது அண்ட் யூ நோ ஹர் பர்சனலி. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீல் எப்படி இட் இருந்துச்சு? வாஸ் ரியலி நைஸ் டு see அண்ட் விட்னஸ் அவங்களோட அந்த லவ், அந்த பாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதெல்லாம் நேராக பார்க்கும்போது எல்லாருக்குமே அங்கே இருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டு see them, you know, like together. Yeah. ஓகே. ஸோ இவருக்கு அமீருக்கு என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? பாவனி ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் எதில் ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான ரியாக்ஷன் அவருக்கு இருந்துச்சு? எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 ரீல்ஸ் பார்த்தேன். ஸோ விச் வாஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன் பாவனி பார்த்ததுக்கு அப்புறம்? பெஸ்ட் ரியாக்ஷன்னா நான் போட்டிருக்கவே மாட்டேன். இங்கே வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் ப்ரொமோஷன்ஸ் அப்போ நாங்கள் ஒன்று பண்ணியிருந்தோம். அப்போ இவங்க ரெடியாக இருந்தாங்க. அவர் கூப்பிடுறதுக்காக வந்திருந்தாரு. அப்போ இவங்க போய் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது அது வந்து இட் வாஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன். ஆனால் நாங்கள் அது வந்து ஷூட் பண்ண விட்டுட்டோம். எப்படி ரியாக்ட் பண்ணாங்க சொல்லுங்க. அதுதான் சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. ஸோ அவங்களுமே வந்து என்ன இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னச்சா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து விட்னஸ் பண்ணது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த லுக்ஸ்லலாம் சொன்னது உண்டு தான். அந்த மேரேஜ் அன்னைக்கு அந்த ரெட் ட்ரெஸ், அந்த ஹோல் காஸ்டியூம் அண்ட் மேக்கப், ஹேர் அது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் வாட் வாஸ் பாவனிஸ் ரியாக்ஷன் ஆஃப்டர் தட்? So it was like a mixed emotion for her. நேரம் ஆக ஆக வந்து அவங்களுக்கு நர்வஸ்னஸ் இது எல்லாமே அப்படியே டைம் போக போக வந்துச்சு. ஸ்டார்டிங்லலாம் வந்து ரொம்ப கூலாக அப்படி தான் இருந்தாங்க. பட் டைம் போக போக எல்லாரும் சரௌண்ட் ஆகி வீடியோஸ் அது இதுன்னு எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அந்த வெட்டிங் வாக் வந்தாங்கல்ல. ஸோ அப்போ தான் ஆக்சுவலி 2 பேருமே மீட் பண்ணாங்க. ஸோ 2 பேரோட லுக்ஸுமே வந்து அப்போ தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. அப்புறம் எல்லாருக்குமே இருக்கிறது இந்த மேட் ஃபினிஷாக நம்ம பண்ணுறோம், இல்லைன்னா நோ மேக்கப் லுக் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆக்சுவலி செலவாகும்? இந்த மாதிரி ஒரு இப்போ கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் ஓகே ஒரு ப்ராப்பர் ப்ரைஸ் சொல்ல வேணாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ நமக்கு செலவாகும் ஃபார் பிரைட்னே பார்க்கும்போது? ஸோ ஐ வுட் சே தட் இஸ் சப்ஜெக்டிவ். அது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் யூனோ லைக் ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும் ஒவ்வொரு பிரைட்ஸ்க்கும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட யூனோ லைக் த கைண்ட் ஆஃப் ஸ்டைல் தே யூஸ் அண்ட் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனோ லைக் காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் பிரைட்ஸுக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்டிங் இருக்கும். ஸோ நவடேஸ் வந்து பிரைட்ஸ் வந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் பிரைடல் ஆர்டிஸ்டே புக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களா ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபிட் ஆகுற மாதிரி ஆர்டிஸ்டாக தான் அவங்களா தேடுறாங்களே. ஸோ ஐ திங்க் இந்த ரேஞ்சு தான் அந்த ரேஞ்சு தான்றது கிடையாது. வேரியஸ் ரேஞ்சஸில் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணி பிக் டேக்கு புக் பண்ணுறாங்க தான். ஓகே மேம். அதே மாதிரி அந்த காஸ்டியூமுக்கு எவ்வளோ மேம் இருக்கும்? அவங்க கல்யாணத்துக்கு வேர் பண்ண காஸ்டியூம் அழகாக இருந்துச்சு சத்தியமா. ஆல்மோஸ்ட் எவ்வளோ ரேட் இருக்கும் அதுக்கு? நான் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்க வேண்டிய ஆள் வந்து டிசைனர் தான். இருந்தாலும் இப்போ டிசைனர் இல்லை, டிசைனரை பிடிக்க முடியல. ஸோ how much do you think? I don't have an exact idea because அதுலேயும் நிறையா ஒர்க்மேன்ஷிப்லாம் இருக்குல்ல. 2-3 துப்பட்டாலையும் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பிரைடல் இது. இட்ஸ் லைக் யூனோ லைக் நல்ல கிராண்டான இது. ஸோ நான் வந்து ஏதாச்சும் சொன்னால் அது தப்பாயிடும். எக்ஸாக்டான பர்சனை நீங்கள் கேட்டாங்க. லைக் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் எப்படி நீங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது தெரியலையே. அதான் நான் சொன்னேன். அதாவது சிலவங்க நினைப்பாங்க இதெல்லாம் லட்சக்கணக்காக போகும் இந்த மாதிரி நினைப்பாங்க. அல்ல உண்மைதானே? ஸோ தெரியாதுல்ல நமக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே அதுவும் அதே தாங்க. அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி டிசைனர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதாவது எனக்கு வேண்டிய பதில் கிடைக்காது. நீங்கள் எங்கேயாச்சும் மாட்டலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அதெல்லாம் இல்லை. லைக் நார்மலா ஜென்ரலா எல்லாம் ஆக்சுவலி அதுதான். ஏன்னா ஒவ்வொரு ரேஞ்சில் எல்லா ரேஞ்சஸ்லையும் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவங்க இப்போ பிரைட்ஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இவங்க வேணும், அவங்களோட ரஃப்பான எஸ்டிமேட் என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போகிறாங்களே. எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும், அவங்க ரெஃபரன்ஸ் பின்ட்ரெஸ்ட்ல இருந்தெல்லாம் வச்சுட்டு தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு யாரோட பட்ஜெட் ஒர்க் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டை போகிறாங்க. அஃப்கோர்ஸ் எவ்ரி ஆர்டிஸ்டோட ஒர்க் எவ்ரி ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் போகிறாங்களே. ஸோ இன்னொரு விஷயம் அந்த க்ரீன் சாரீ பற்றி கேட்கணும். அது ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ஸ்பெஷலான சாரின்னு சொல்லி முன்னாடி உள்ள சாரி. ஓகே, அதுக்கு கண்டிப்பா ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும்ல உங்களுக்குள்ள. இந்த சாரி இது ஒரு அம்மனுக்கு வேர் பண்ண சாரி, அதான் நான் போட போறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக், அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு? ஓகே, அது வந்து ஆக்சுவலி நாங்கள் முன்னாடி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணும் போதே சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணுற போதும் பிஃபோர் த வெட்டிங் ஈவெண்ட்ஸ் நான் சொல்கிறேன்,
அப்போ என்ன அவுட்ஃபிட்ஸ் தாப்பா பிளான் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் ஒவ்வொரு டைமே நம்ம கேட்போம். ஸோ அப்போ கேட்கும்போது சொன்னாங்க, மார்னிங்க்கு நான் வந்து சாரி பிளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு முகூர்த்தம்க்கு முன்னாடி, பிகாஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ லெஹங்கா. ஸோ முன்னாடி வந்து சாரி தான், அந்த பூஜைக்கு சாரி போட்டதாக இருக்கும். ஸோ அந்த சாரி வந்து இட்ஸ் அ க்ரீன் சாரி. அது வந்து ஒரு ஸ்பெஷல் சாரி. இந்த மாதிரி நான் முன்னாடி வந்து இவங்களுக்கு வச்சு எடுத்தது. அண்ட் அது ஒரு கரெக்டான அக்கேஷனில் நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு வந்து கரெக்ட் ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணேன், பட் ஆனால் தள்ளிட்டே போயிடுச்சு. பட் கரெக்டான டைம் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் போட போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு என்ன சொன்னாங்க, இப்போ அதுக்கெலாம் நாங்கள் மேக்கப்லாம் எதுவுமே பிளான் பண்ணலங்க. ஆன் த ஸ்பாட்டில் அப்போ டிசைட் பண்ணி அப்போவே பண்ணது தான். ஸோ முகூர்த்தம்க்கு வந்து நம்ம கொஞ்சம் ஐயெல்லாம் கொஞ்சம் எப்போ அவங்க போடுறத விட கொஞ்சம் லைட்டாக போல்டாக போகிறோன்றதுனால காலையில் we kept it really really simple and subtle. அதில் லைனர் இருக்காது, காஜல் இருக்காது, ஒரு சிம்பிள் ஒரு சாஃப்ட் ஐ ஷேடோ கொடுத்துருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மஸ்காரா, அவ்வளோதான் போட்டது. அந்த லுக்குக்கு நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, ப்ளஷ் யூஸ் பண்ணல, ஹைலைட்டர் இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கன்சீலர் அண்ட் பவுடர் அதெல்லாம் வச்சு பண்ண லுக் தான் அது. உங்களுக்கு அந்த ஒரு ஹோல் ஜேர்னிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் which was it? பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்தே வந்து ஒவ்வொரு டைம் பண்ணும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இட்ஸ் லைக் லைக் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம், அந்த செஷனே எங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு ஜோவியலாக அப்படி தான் போகும். ஸோ இந்த ஜேர்னியில் பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்களா அவங்க, லைக் ஜாலியாக க்யூட்டாக பேசிக்கிட்டு? ஸ்டார்டிங் வந்து 2 பேருக்குமே அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஸோ பட் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய டைம் மீட் பண்ணோம் நாங்கள். ஸோ அதனால 2 பேருமே ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம், எங்கள் என்டையர் டீமுமே. ஏன்னா ஈவெண்ட் அன்னைக்கு கூட மை entire team was there. So இந்த இவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம், டைமுக்கு பண்ணோம்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை என்டையர் டீம் டூ. பிகாஸ் நிறையா பிளானிங்லாம் பண்ணோம். ஏன்னா நாங்கள் எங்கள் டீமாக ஒரு 9 பேர் போயிருந்தோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் அமீர் அண்ட் பாவனி we also did for their family members too. ஸோ இது எல்லாமே எங்கள் டீமுக்குமே அவங்களே தெரியும் நல்லா. they are so sweet, ரொம்ப கேரிங் பாவனி. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க வெட்டிங்கோட அந்த டென்ஷன் இருக்கும் போது கூட எங்ககிட்ட நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா கேஸ், உங்களுக்கு வந்து காஃபி குடிச்சிங்களா, இது பண்ணீங்களா, வெட்டிங் அப்போ கூட உங்களுக்கு போய் சாப்பிட டைம் இருக்காது, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப அவங்கள சுற்றி இருக்கவங்கள கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பர்சன். முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி என்ன சொன்னாங்க அவங்க? ஃபுல் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும்ல அவங்களுக்கு சொல்கிறதுக்கு, அவங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்கங்கும் போது வாட் டிட் ஷீ டெல் எல்லாம்? ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமே சொல்லுவாங்க அவங்க முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், எனக்கு ஐ வுடன்ட் ரிக்ரெட், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்டையர் டீமாக எங்களை வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணி என்னை வந்து பிகாஸ் எப்போவுமே மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நாட் ஓன்லி செலிப்ரிட்டி வெட்டிங், எல்லா பிரைட்ஸுக்குமே அந்த லாஸ்ட் மூமெண்ட் அவங்க பிக் டேக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேண்ட்ஸ் how well they handle. ஏன்னா அதை வச்சு தான் அந்த பிரைட் அந்த மொமெண்ட்டே இது பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க வந்து அந்த ஒரு டென்ஷனும் இருந்துச்சு அவ்வளோ, ஆர் இட் வாஸ் ஈஸி? டென்ஷன் கிடையாது, பிகாஸ் ஐ திங்க் மேபி நம்ம முன்னாடியே மீட் பண்ணிட்டோன்றதுனால எங்களுக்கு பெருசாக டென்ஷன்லாம் எதுவும் தெரியல. ரேதர் தென் அந்த டைமிங் டென்ஷன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்த ஈவெண்ட் அந்த ரஷ்ல போகணும், அந்த மாதிரி ஹல்தி டு மெஹந்தி தான் எங்களுக்கு ஒரு ரஷ் இருந்துச்சு. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஹல்தி போட்டு அந்த கலர்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. ஸோ அது வைப்போ எங்களால் பண்ண முடியல. ஸோ அது கன்சீல் பண்ணி அதுக்குள்ளே மெஹந்திக்கு அவங்கள புஷ் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதுனால அந்த டைமிங் இதுதான் தவிர பாக்கி எதுவுமே பெரிய கஷ்டம் அப்படி இல்லை. பட் 2 பேருமே எங்ககிட்ட சொன்னதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச், நாங்கள் எப்படி கேட்டோமோ அந்த மாதிரி கொடுத்தீங்க. அண்ட் அவருமே சொல்லியிருந்தாரு, நிறைய பேருக்கு இங்கே எல்லாம் க்ரீசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கோ பாவனிக்கோ எதுவுமே கிடையாது, உங்கள் என்டையர் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க இது பண்ணாங்க. இன்னைக்கு கூட அவங்க அப்படிதான் we really missed you அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ உங்களோட ஒரு ஃபேவரட் லுக்னா என்னவா இருக்கும் பாவனி? ஃபேவரட் லுக்னா வந்து இந்த வெட்டிங் சீரீஸ்ல பார்த்தா ஐ வுட் சே முகூர்த்தம். யா, பிகாஸ் அந்த முகூர்த்தம் லுக் வந்து அது வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் கொஞ்சம் சட்டிலாகவே வச்சிருந்தோம். ஐ வந்து அந்த மாதிரியே எதுவுமே பண்ணல. பிகாஸ் ஜெனரலாகவே அவங்க காஜல் வேணாம், இது வேணாம், அது வேணாம் தான் சொல்லுவாங்க. ப்ளஸ் பாவனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷி ப்ரிஃபர்ஸ் எவ்ரிதிங் மேட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பிரைட்ஸ் வந்து கிளாஸி அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு. ஐ ஃபீல் த ட்ரெண்ட் இஸ் ஸ்லைட்லி சேஞ்சிங் டுவர்ட்ஸ் சாஃப்ட் மேட், கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஐ ஃபீல் த பிரைட்ஸ் ஸ்லைட்லி சேஞ்சிங், ஆர் மேபி எனக்கு வர பிரைட்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் மேட்டாக கொடுங்க, ரேடியண்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செலிபிரிட்டிஸ்னாலே அந்த ஒரு க்ளோயி கிளாஸி இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஆல் செலிபிரிட்டிஸ் ஆர் நாட் லைக் தட்.
பிகாஸ் நான் ஒர்க் பண்ண ஒரு சில பேர்லேயே வந்து இப்போ நான் வந்து சுபிக்ஷா அவங்களோட வெட்டிங் பண்ணியிருந்தேன். அது வந்து நல்ல ஹீட்டான ஒரு இடத்துல ஓப்பன் இதில் தான் நடந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து க்ளோயியாக பண்ணியிருந்தோம். அண்ட் அட் த சேம் டைம் கம்பேர் பண்ணும்போது இப்போ பாவனியாக இருக்கட்டும், தீபிகா வெங்கடாச்சலம் அவங்களோட நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே எனக்கு சுத்தமாக ஹைலைட்டர்ஸ் கூட அவங்க ஃபேஸில் வைக்க மாட்டோம், மேட்டாக தான் இருக்கும். பிகாஸ் என்னன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மேட்னா பவுடர் போட்ட மாதிரி இருக்குமோ அப்படின்றது. அப்படி கிடையாது. ஸோ மேட் லுக்லேயுமே வந்து ரேடியண்ட்டாக ஆக்க முடியும். ஸோ இவங்க வெட்டிங்ஸ்லையுமே எல்லாத்துலேயும் பண்ணது எல்லாமே வந்து ரேடியண்டான ஒரு மேட் லுக் தான். கடைசி ஈவெண்ட்டில் மட்டும்தான் நான் சரி எல்லாமே இப்படி பண்ணிட்டோம், ஒன்று லைட்டாக ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹைலைட்டிங்காக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஓகே, ஃபேமிலியோட ரியாக்ஷன், அவங்க ஃபேமிலி ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இப்போ 2 சைட்லேயுமே இருந்தாலும் யாராச்சும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சா பண்ணீங்களா? ஸோ அங்கே இருந்தது எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், வெரி க்ளோஸ். ஸோ அதனால எல்லாருமே வந்து இட் வாஸ் ஃபில் வித் லவ், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் தான் அந்த ஃபுல் என்டையர் ஸ்பேஸ்மே. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாகவே அந்த ஒரு சந்தோஷம் எல்லாமே இருந்தது. ஸோ உங்களுக்கு இனிமே இப்போ இன்னொரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இனி உங்களுக்கு யாரை உங்களுக்கு மேக்கப் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது? செலிபிரிட்டிஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் பண்ணும்போது சரி நம்ம பண்ணலாமோ, இப்படி பண்ணலாமோ, அப்படி பண்ணலாமோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். ஸோ நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு உங்களோட ஒரு பர்சனல் ஃபேவரட்னு இருக்கும்ல, சும்மா இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பண்ணலாம் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. டு நேம் ஆஃப் யூ வந்து இவங்க த்ரிஷா மேம்க்கு பண்ணலாம் அப்படின்னு நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். ஏன்னா ஒரு டைம் என்னோட ரீலுக்கு ஒரு லைக் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து சரி இல்லை ரீல் பார்த்துட்டாங்க, லைக் போட்டாங்க, அவ்வளோதான் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஸ்னேகா மேம், ஜோதிகா மேம், ஸோ அவங்களுக்குலாம் என்னைக்காச்சும் பண்ணலான்னு ஆசை. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்குங்க அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்குலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கோவிட்க்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிங்கிறது. ஸோ காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. லைக் எப்படி இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம ரீச் ஆகணும்னா இந்த ஒர்க் நம்ம இப்படி பண்ணணும், இப்படி பண்ணாதான் ரீச் ஆகுங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ ஹவு டஸ் அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஓகே, ஸோ ஐ வுட் சே காம்படிஷன் அப்படின்றது வந்து இந்த மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே ஒர்க்ஸ் கிடைக்கும் தான். ஸோ நம்ம எப்படி நம்ம ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான். பிகாஸ் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோம் நம்ம பண்ணோம் அப்படின்றத தாண்டி அஃப்கோர்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நிறையா கிளாஸஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஸ்டைல் நேச்சுரல் மேக்கப்ன்றதுனால இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை கற்றுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹெவியாக மேக்கப் போடுறாங்கன்னா நான் அப்படியே நான் கிளாஸ் கற்றுக்கிட்டேன், அதை நான் அப்படியே எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்குன்னு இருக்க ஐடென்டிட்டி போயிடும். ஸோ அவங்களதுல என்ன டெக்னிக் இருக்குது புதுசாக, அதை என்னோடதுக்குள்ளே எப்படி நான் கொண்டு வர முடியும், என் ஐடென்டிட்டி மாறாமல் நான் என்ன புதுசாக அதுக்குள்ளே கொண்டு வரேன், அந்த ட்ரெண்ட் சேஞ்சஸ் அண்ட் அந்த மேக்கப்போட அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணுறேன், அதில் என் ஐடென்டிட்டி மாறாமல் எப்படி நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அந்த க்ளாஸி இந்த ட்ரெண்ட் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேட்டுக்கு வருது அப்படின்னா என்னோட நேச்சுரல்ன்ற அந்த ஐடென்டிட்டி மாறாது. நேச்சுரல்லே நான் அது வந்து கிளாஸியாக பண்ணுவேன், நேச்சுரல்லே மேட்டாக பண்ணுவோம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டோன்னா என்ன காம்படிஷன் இருந்தாலும் ஐ திங்க் தட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அஸ். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் நமக்கு ஒர்க் வராத மாதிரி ஸ்ட்ரகிள், இல்லைன்னா நம்மளை தப்பாக பேசுகிற மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆஸ் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஃபேஸாக இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு செட்பேக் இருக்கும் இல்லையா, அப்படி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ செட்பேக்ஸ்னால் ஒர்க் வராமல் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் அண்ட் இது போட்டோம்னா எல்லாருக்குமே ஒர்க் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு நோன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்ம இருக்கணும்னா ஓவர் நைட்டில் நடக்கிற வேலை கிடையாது. பிகாஸ் ஐ ஃபீல் நவடேஸ் வந்து இப்போது எனக்குன்னு ஐ மீன் லைக் நான் சில பிகினர்ஸோடலாம் சம்டைம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, லைக் நம்ம ஃப்ரீலான்ஸ் அப்படிலாம் கூப்பிடும் போது. ஸோ ஐ ஃபீல் இப்போ இருக்கிற நிறையா பேர் வந்து உடனே நம்ம வந்து பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாம் வந்து அந்த ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டு லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் மாதிரி தான். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இஸ் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இது பண்ணுறது தான். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் இருக்கும் தான். இப்போயுமே வந்து ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் இருக்குன்னா I mean like we are in a stage where we try to ignore few things. Yeah, because I feel அது நம்ம ரொம்ப பாதரிங்காக நம்ம யோசிச்சுட்டே இருந்தானா that is going to affect our career. ஸோ ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்,
நம்ம என்ன பண்ணோம் நம்மளுக்கு தெரியும், அதை வச்சுட்டு வீல் மூவ் ஆன், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். லைக் அப்படியே போட்டோம். இன்னும் ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் அதை சொல்லணும், ரொம்ப அழகா காட்டியிருந்தீங்க அவங்கள. என்னையும் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி காட்டிடலாம். ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Don't forget to subscribe Miss Wow Tamila. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.